வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 98வது ஆஸ்கர் விருதுகளுக்கான தகுதி பட்டியலில் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் டூரிஸ்ட் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 98வது ஆஸ்கர் விருதுகளுக்கான தகுதி பட்டியல் இது வெளியிட்டிருக்காங்க. இதில் கன்னடா திரைப்படமான காந்தாரா எ லெஜெண்ட் சாப்டர் 1 இது இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்தி திரைப்படமான தன்வி த கிரேட் அது இடம்பெற்றிருக்கு. அப்புறம் அனிமேட்டட் திரைப்படமான மகாவதார் நரசிம்மா அந்த திரைப்படமும் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது தமிழ் திரைப்படமான டூரிஸ்ட் ஃபேமிலி இது இடம்பெற்றிருக்கு. அப்புறம் இந்தி திரைப்படமான சிஸ்டர் மிட்நைட் அப்படிங்கிற திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இந்த சிஸ்டர் மிட்நைட் திரைப்படம் இருக்குல்ல, இது பிரிட்டன் மற்றும் இந்தியாவுடைய கூட்டு தயாரிப்பு. அதாவது பிரிட்டனில் இருக்கிற ஒரு நிறுவனமும் இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனமும் சேர்ந்து தயாரித்த ஒரு திரைப்படம். ஓகே, இப்போது இந்த பட்டியலில் இருக்கிற படங்கள் இறுதி பரிந்துரைக்கு, அதாவது நாமினேஷன்ஸுக்கு முன்னேறணும் அப்படின்னா அங்கே ஆஸ்கரில் இருக்கிற உறுப்பினர்களுடைய வாக்கெடுப்பு ரொம்ப முக்கியம். அவங்க வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா தான் இந்த திரைப்படங்கள் நாமினேஷன்ஸ்லேயே இடம்பெறும். ஓகேவா? அடுத்தது, தேசிய ஐஇடி குண்டுவெடிப்பு பகுப்பாய்வு தரவுத்தளத்தில் எந்த ஆண்டு முதல் நடந்த குண்டுவெடிப்பு குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன? இதற்கான ஆன்சர் 1999. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா NIDMS அப்படிங்கிற ஒரு அமைப்பை வெளியிட்டிருக்காங்க. இதோடைய விரிவாக்கம் நேஷ்னல் இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். தமிழில் தேசிய ஐஇடி குண்டுவெடிப்பு பகுப்பாய்வு தரவுத்தளம் அப்படிங்கிறது. ஐஇடி அப்படின்னா இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, நமக்கு இந்தியாவில் 1999க்கு அப்புறத்துலேருந்து என்னென்ன குண்டு வெடிப்பு நடந்திருக்கு, அது எதன் மூலமாக நடந்தது, அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க, எந்த அமைப்பு இதை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா தகவலுமே இடம்பெற்றிருக்கிற ஒரு இடம். ஓகேவா? இது ஒரு வெப்சைட் மாதிரின்னு வச்சிங்களேன். அதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியலாம். இதை உருவாக்கின அமைப்பு NSG அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், தமிழில் தேசிய பாதுகாப்பு படை. எதற்காக இந்த தகவல்கள்லாம் நமக்கு பயன்பெறும் அப்படின்னா, பயங்கரவாதத்தை விசாரிக்கிறதுக்கும் இனி எதிர்காலத்தில் இந்த மாதிரி குண்டுவெடிப்பு நிகழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தடுப்பு நடவடிக்கைக்கும் இது பயன்படும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம நடத்துகிறோம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இது சம்மந்தமான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் எந்த ஆண்டு இலக்காக வைத்து தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2030. இப்போது உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற திட்டம், இதை உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு நார்மலாக பேச்சு வழக்கிலையும் இந்த திட்டத்தை சொல்கிறாங்க. ஓகே, இது ஜனவரி 9ஆம் தேதி இந்த ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி வட்டத்தில் பாடியநல்லூரில் தான் நடைபெற்றது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழக அரசுடைய திட்டங்கள் இருக்குல்ல, அது குறித்து மக்கள்கிட்ட கருத்துக்கள் பெறணும், அதே மாதிரி மக்களுடைய எதிர்கால தேவைகளை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். இதற்காக 50,000 பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் ஈடுபடுவாங்க. இவங்க தமிழகம் முழுவதுமே இருக்கிற 1.91 கோடி குடும்பங்களை நேரில் சந்தித்து விவரங்களை சேகரிப்பாங்க. என்ன விவரம் சேகரிப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய கனவு என்ன, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் 3 தேவைகள் கேட்பாங்க. அப்போது இதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தனித்துவமான குறியீட்டு எண், அதையுமே குறியீட்டு எண் அடங்கின ஒரு அட்டையுமே வழங்குவாங்க. ஓகே, ஒரு அட்டை கொடுப்பாங்க. இதுதான் உங்கள் குடும்பத்துக்கான அட்டை அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ 2030வது ஆண்டுக்குள்ளாடி இந்த தேவைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து முயற்சி பண்ணுவாங்க. இந்த திட்டத்தை மேற்கொள்கிற அமைப்பு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். ஓகே, அடுத்தது 2026-27 நிதி ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்படும்? இதற்கான ஆன்சர் February 1, 2026. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நிதியாண்டு 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் February 1ஆம் தேதி தாக்கல் பண்ண போகிறாங்க.
அப்போ இதற்காக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இது இந்த ஜனவரி 28ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இந்த ஆண்டுடைய முதல் கூட்டத்தொடரே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தான். இதனால் நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளையும் கூட்டி குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க. இந்த தகவலை நமக்கு தெரிவித்தவர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு அவர்கள். அடுத்தது, ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கையை அறிமுகம் செய்த முதல் மாநிலம் இது. இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கை அப்படிங்கிற வெளியிட்டிருக்காங்க. இங்கிலீஷில் த தமிழ்நாடு டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசி 2025-26 அப்படிங்கிறது. இது மொத்தமாக 100 புத்தொழில் நிறுவனங்களுக்கு உதவுறதுக்காக தொடங்கியிருக்காங்க. ரூபாய் 100 கோடி மதிப்பில் இதை தொடங்கியிருக்காங்க. சென்னையில் நடைபெற்ற யுமேஜின் டிஎன் 2026 மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் இந்த கொள்கையை வெளியிட்டிருந்தார். அடுத்தது, அவுதார் நிறுவனம் வெளியிட்ட பட்டியலின்படி இந்தியாவில் பெண்களுக்கு சிறந்த நகரம் இது. இதற்கான ஆன்சர் பெங்களூரு. இதில் முதலிடம் பிடித்தது பெங்களூரு, 2ஆம் இடம் பிடித்தது சென்னை, 3ஆம் இடம் பிடித்தது புனே. புனே மகாராஷ்டிராவில் இருக்குது. பெங்களூரு கர்நாடகாவுடைய தலைநகர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு தனியார் நிறுவனம், சென்னையை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம். இவங்களுடைய பட்டியல் பெருசாக எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் இது லைட்டாக பார்த்துங்க, அவ்வளோதான். அடுத்தது, அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு 2026 எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு இதோடைய முதல் கட்டம் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. இது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறும். இதை நடத்துகிற அமைப்பு தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். அடுத்தது, இந்தியாவின் முதல் முழுமையான காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கல்பட்டா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் இந்த கல்பட்டா அப்படிங்கிறது இருக்குது. முழுக்க முழுக்க பேப்பர், காகிதமே இல்லாத ஒரு நீதிமன்றமாக முழுக்க முழுக்க டிஜிட்டலாக அதை மாற்றிட்டாங்க. இதை உருவாக்கின அமைப்பு கேரளா உயர் நீதிமன்றம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சூரியகாந்த் அவர் இதை காணொளி மூலமாக தொடங்கி வைத்திருக்காரு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே இந்தியாவில் முதல் முறையாக மாவட்ட நீதிமன்ற செயல்பாடுகளில் ஏஐ கருவி பயன்படுத்தப்படுது. அடுத்தது, 2 அடுக்கு பேருந்து சேவையை முதல்வர் எங்கு தொடங்கி வைக்க உள்ளார்? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போது டபுள் டெக்கர் பஸ் இது சென்னையில் தொடங்க போகிறாங்க. சென்னையில் 2 அடுக்கு பேருந்து சேவையை முதல்வர் ஸ்டாலின் ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் 1970 இந்த டபுள் டெக்கர் பேருந்து சேவை நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் 2007 இதை நிறுத்திட்டாங்க. இப்போ மறுபடியும் சில பேருந்துகளை தொடங்குறாங்க. மெயினாக சுற்றுலாத்துறைக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. அடையார்லேருந்து மாமல்லபுரம் வரைக்கும் இதை இயக்கத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த முதல் பேருந்தை. அடுத்தது, 50 வகையான சான்றிதழ்களை வாட்ஸ்அப் மூலம் பெற தமிழக அரசு அறிமுகம் செய்துள்ள திட்டம் இது. இதற்கான ஆன்சர் நம்ம அரசு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரசு அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேட்பாட்டை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐ கிட்ட சேட் பண்ணுற மாதிரி இதுக்கிட்டேயுமே சேட் பண்ணி நமக்கு தேவையான சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். அரசுடைய 50 வகையான சான்றிதழ்களை வாட்ஸ்அப் வழியாக இதன் மூலமாக பெறலாம். வாட்ஸ்அப் மற்றும் தமிழ்நாடு இ சேவை மைய அதிகாரிகள் இதற்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 7845252525 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பினாலே போதும், நீங்களும் இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உரையாடலாம். அடுத்தது, 2030-31ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் வனப்பரப்பை எத்தனை சதவீதமாக உயர்த்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 33%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. என்னென்னா 2030-31 ஆண்டுக்குள்ளாடி தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பை 33% அதிகப்படுத்தணும். அதாவது தமிழ்நாட்டுடைய மொத்த ஏரியாவில் 33% வனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. இப்போது தமிழ்நாட்டில் 4 ஆண்டுகளில் 100 புதிய காப்பு வனங்கள் அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு 10 மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. அது எங்கெங்கே அப்படின்னா திண்டுக்கல், தருமபுரி, மதுரை, கள்ளக்குறிச்சி, தேனி, சிவகங்கை, நாமக்கல், நீலகிரி, சேலம் மற்றும் தென்காசி இந்த 10 மாவட்டங்கள்லையும் அறிவிச்சிருக்காங்க. அப்போ 2021 ஆண்டுலேருந்து 2025 ஆண்டு வரைக்கும் தமிழகம் முழுவதுமே புதிதாக 100 புதிய காப்பு வனப்பகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ தெரிவித்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிற்கு இலக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய புவியியல் பரப்புல ஒரு 33% வனப்பகுதியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான்.
இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் 24.47% வந்து வனப்பகுதியாக மாறப்பட்டிருக்கு. அடுத்தது, எலான் மஸ்கின் கிராக் செயற்கை நுண்ணறிவு செயலியை தடை செய்த முதல் நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. இந்த கிராக் அப்படிங்கிறது எக்ஸ் தளத்தில் இருக்குது. எக்ஸ் தளம் அப்படின்னா முன்னாடி ட்விட்டராக இருந்தது, இப்போ எக்ஸ் அப்படின்னு தான் நம்ம அழைக்கிறோம். அதில் இந்த கிராக் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு கருவி இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் என்னென்னா இதை தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த செயலியுமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் தப்பாகவும் செயல்படுது. அப்போது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கூட மத்திய அரசு, நம்ம இந்தியாவுடைய மத்திய அரசு இந்த கிராக் ட்விட்டர் நிறுவனத்திற்கு வந்து லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி கிராக் எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி, அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்தோனேஷியா பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராக் செயலியை தடையே பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆபாசமான டீப் ஃபேக் படங்களை உருவாக்குறதுக்கு இது பயன்படுத்துகிறாங்க இந்த கிராக் செயலியை, ஆனால் நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வரும்? இதற்கான ஆன்சர் 2026 ஜனவரி 1. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கான பரிந்துரையை வழங்கின அமைப்பு, அதாவது தமிழக அரசு பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் குறித்து பரிந்துரை வழங்கின அமைப்பு எது அப்படின்னா ககன்தீப் சிங் பேடி இவருடைய தலைமையிலான குழு தான். இப்போது இந்த ஒரு திட்டத்தை பற்றி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், டேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேப்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இப்போது இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அறிவிப்பு தான் வெளியானது, இப்போ தான் அரசாணையே வெளியிட்டாங்க. ஓகேவா? இது யாருக்கானது இந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்த அரசு பணியாளர்களுக்கு தான் இந்த திட்டம். இது வந்து இப்போது ஜனவரி 1ஆம் தேதி இந்த ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க தமிழக அரசு பணியாளராக இருக்காங்க, அவங்க ஓய்வு பெறாங்க அப்படின்னா அவங்க கடைசியாக வாங்கிட்டு இருக்க சேலரியில் 50% வந்து ஓய்வூதியமாக கிடைக்கும். இப்போ கடைசியாக ஒருத்தங்க வந்து 1 லட்ச ரூபாய் கடைசியாக அவங்க ரிட்டையர் ஆகிற மாதம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த 1 லட்சத்தில் பாதி 50%, 50,000 வந்து இவங்களுக்கு ஓய்வூதியமாக கிடைக்கும். ஒருவேளை இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியம் கொடுப்பாங்க. அது இவங்க வாங்கின ஓய்வூதியத்தில் 60%. இப்போ இவங்க 50,000 வாங்கிட்டு இருந்தாங்களா, அந்த 50,000த்தில் 60% எவ்வளவு? 30,000. அதை வந்து இவங்க குடும்பத்திற்கு ஓய்வூதியமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த அரசு பணியாளர்கள் ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு பணிக்கொடை கொடுப்பாங்க. அது 25 லட்சத்திற்கும் குறைவாக கொடுப்பாங்க. அதே மாதிரி 6 மாதத்திற்கு ஒரு முறை அகவிலைப்படி டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குல்ல, அதுவுமே உயரும், இந்த ஓய்வூதியதாரர்களுக்கும் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு தரப்பில். அடுத்தது, கேலோ இந்தியாவின் 2வது ஆண்டு கடற்கரை விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ. இது ஒரு யூனியன் பிரதேசம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா 2வது ஆண்டு கடற்கரை விளையாட்டுப் போட்டி பீச் கேம்ஸ் அப்படிங்கிறது நடைபெற்றது. அங்கே இருக்கிற டையூ நகரில் தான் இது நடைபெற்றது. இது இப்போ நடைபெற்று முடிஞ்சிட்டு இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது கர்நாடகா, பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடித்திருக்கோம். தமிழ்நாடு 3 தங்கம் 2 வெள்ளி மற்றும் 3 வெண்கலம் வந்து ஜெயிச்சிருந்தோம். அடுத்தது, தற்போது தமிழ்நாட்டில் எந்த கடல் ஆமையின் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் பொருத்தும் பணி தொடங்கியது? இதற்கான ஆன்சர் ஆலிவ் ரிட்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆலிவ் ரிட்லி ஆமைகள் இது பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் முட்டையிடும். இந்த ஆலிவ் ரிட்லி ஆமைகள் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் இது பொறுத்துறதுக்கு தமிழக அரசு முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கான பணியும் தொடங்கியிருக்காங்க. சென்னை கடற்கரை பகுதிக்கு வர்ற 10 கடல் ஆமைகள் மேலே இதை வந்து பொறுத்துறாங்க. எதற்காக இந்த மாதிரி பொறுத்துறாங்க அப்படின்னா ஆமைகளுடைய பயண வழித்தடங்களை கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி 500 ஆமைகளுக்கு ஃப்ளிப்பர் டேக் இதுவுமே பொருத்த போகிறாங்க. ஆமைகள் முட்டையிடுற இடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே மாதிரி ஆமைகளுடைய ஆபத்தான மீன்பிடி பகுதிகளை அடையாளம் காண்றதுக்கும் இதை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த பகுதியில் மீன் பிடிச்சோன்னா அங்கே வந்து ஆமைகள் அதிகமாக சிக்குது அப்படின்னா அந்த இடத்துல மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தடை விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறதுக்கு தான். அப்போ இதை பண்ணுற அமைப்பு தமிழக வனத்துறை, இந்திய வனவிலங்கு நிறுவனம் மற்றும் மேம்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனம். அடுத்தது, இன்ஸ்பயர்டு கேம்பிட் 2026 அப்படிங்கிற பயிற்சி. இது பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா இடையில் நடைபெற பயிற்சி. இது ஒரு தீவிரவாத எதிர்ப்பு பயிற்சி. இது பாகிஸ்தானில் தான் நடைபெற்றது. இந்த ஆண்டு நடைபெற்றது 13வது பதிப்பு. அடுத்தது, ஆதித்யா L1. இப்போ பார்த்திங்கன்னா
சூரிய புயல்கள் பூமியுடைய காந்த கவசத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு ஆய்வு பண்ணியிருக்கு. அதில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் சூரிய புயல் பூமியுடைய காந்த பலத்தை தாக்கியிருக்கு. இதனால் சில செயற்கைக்கோள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆதித்யா L1 பற்றி பார்த்திங்க அப்படின்னா இது 2023 ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. இது L1 புள்ளியை அடைந்த தினம் என்னைக்கு அப்படின்னா 2024 ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி. இந்த L1 புள்ளியில் தான் அது இப்போவும் இருக்குது. L1 புள்ளி அப்படின்னா லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 அப்படிங்கிறது தான். மொத்தமாக இந்த ஆதித்யா L1 இருக்குல்ல, இதோடைய பயண காலம் 127 நாட்களாக இருக்குது. இது இப்போ பூமியிலேருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அடுத்தது முக்கிய தினங்கள். உலக இந்தி தினம் இது ஜனவரி 10ஆம் தேதி. தேசிய இந்தி தினம் இது செப்டம்பர் 14ஆம் தேதி. ஆர்டிகிள் 343 1 இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ மொழி, தேவநாகரி வடிவத்தில் இருக்கிற இந்தி மொழி இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ மொழி அப்படின்னு குறிப்பிடுது. அடுத்தது தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் இது ஜனவரி 11ஆம் தேதி. ஆர்டிகிள் 23 இது என்ன சொல்லுது அப்படின்னா மனித கடத்தல் மற்றும் கொத்தடிமை இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. அடுத்தது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம், இது இந்த வாரம் ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான். அதுவே தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் அப்படிங்கிறது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும். இந்தியாவிலேயே சாலை விபத்தில் முதலிடம் பிடித்த மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். 98வது ஆஸ்கர் விருதுகளுக்கான தகுதி பட்டியலில் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் டூரிஸ்ட் ஃபேமிலி. அடுத்தது தேசிய IED குண்டுவெடிப்பு பகுப்பாய்வு தரவுத்தளத்தில் எந்த ஆண்டு முதல் நடந்த குண்டுவெடிப்பு குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன? இதற்கான ஆன்சர் 1999. அடுத்தது உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் எந்த ஆண்டு இலக்காக வைத்து தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2030. 2030க்குள்ளாடி இந்த மாதிரி மக்களுடைய கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு இலக்காக வைத்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்படும்? இதற்கான ஆன்சர் February 1, 2026. அடுத்தது ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கையை அறிமுகம் செய்த முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது அவதார் நிறுவனம் வெளியிட்ட பட்டியலின்படி இந்தியாவில் பெண்களுக்கு சிறந்த நகரம் எது? இதற்கான ஆன்சர் பெங்களூரு. அடுத்தது அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு 2026 எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம். அடுத்தது இந்தியாவின் முதல் முழுமையான காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கல்பட்டா. அடுத்தது 2 அடுக்கு பேருந்து சேவையை முதல்வர் எங்கு தொடங்கி வைக்க உள்ளார்? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது 50 வகையான சான்றிதழ்களை வாட்ஸ்அப் மூலம் பெற தமிழக அரசு அறிமுகம் செய்துள்ள திட்டம் எது? இதற்கான ஆன்சர் நம்ம அரசு. அடுத்தது 2030-31 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் வனப்பரப்பை எத்தனை சதவீதமாக உயர்த்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 33%. அடுத்தது எலான் மஸ்கின் கிராக் செயற்கை நுண்ணறிவு செயலியை தடை செய்த முதல் நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. அடுத்தது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வரும்? இதற்கான ஆன்சர் 2026 ஜனவரி 1. அடுத்தது கேலோ இந்தியாவின் 2வது ஆண்டு கடற்கரை விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ. அடுத்தது தற்போது தமிழ்நாட்டில் எந்த கடல் ஆமையின் மீது செயற்கைக்கோள் ட்ராக்கர் பொருத்தும் பணி தொடங்கியது? இதற்கான ஆன்சர் ஆலிவர் இட்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான ஆன்சர் இது. கீழ்காண்பவற்றில் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கிறிஸ்துகுல ஆசிரமம் திருப்பத்தூர். அடுத்தது இன்றைக்கான கேள்வி, தலைக்கோட்டை போர் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தோப்பூர் போர், ஆப்ஷன் பி ராகஹாசி தங்காடி போர், அடுத்தது ஆப்ஷன் சி ராஜகம்பீர ராஜ்யம் போர், ஆப்ஷன் டி கண்ணனூர் குப்பம் போர். இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு கேள்வியில் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்குமே கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.